காவேரிக்கு வந்து தாலி பிரிச்சு கோக்குற விஷயமா வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து காவேரி வந்து ரொம்ப அழகா வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு, நகையெல்லாம் போட்டுட்டு சூப்பரா இறங்கி வராங்க. அத பார்க்குற விஜய் அப்படியே மயங்கி போறாரு. உடனே எல்லாருமே சொல்றாங்க, "காவேரி நீ ரொம்ப அழகா இருக்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா பாட்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காவேரி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, ஃபங்ஷனுக்கு வந்துடுறாங்க. அப்போ வந்து காவேரி வீட்லேருந்து வராங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு அப்படியே காவேரி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. "நீ ரொம்ப அழகா இருக்கடி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் பாட்டியும் சொல்றாங்க. "தேங்க்ஸ்மான்றாங்க." இதெல்லாம் போட்டு எப்படி இருக்கா தெரியுமா என் பொண்ணு தேவதை மாதிரி இருக்கால்ல அத்தை அப்படின்னோடனே, ஆமாம் காவேரிக்கு என்ன குறைச்சல் அவள் எப்பவுமே அழகு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து காவேரி வந்து சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. அடுத்து வந்து விஜயை பார்க்குறாங்க. விஜய் இவ்வளோ அழகாக க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராரு. பார்த்துட்டு வந்து காவேரியை பார்த்துட்டு விஜய் வந்து சொல்கிறாரு, நீ ரொம்ப நல்லா இருக்க இந்த ட்ரெஸ்ஸில், இந்த நகையெல்லாம் உனக்கு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா காவேரி அப்படி சொல்கிறாரு. நீங்களும் தான் ஸ்மார்ட்டாக இருக்கீங்க அப்படி சொல்கிறாங்க. தேங்க்யூ அப்படின்றாரு. அடுத்து வந்து 2 பேருமே வந்து வாங்க இங்கே வந்து உட்காருங்க மனையில் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போ காவேரி விஜயும் வராங்க. நான் எதுக்கு காவேரிக்கு தான் தாலி பிரித்து கோக்க போகிறீங்க அப்படி சொன்னோன்னே, நீயும் தான்ப்பா உட்காரணும், நீ தானே அவளுக்கு தாலி கட்டின உட்காரு அப்படின்னோன்னே, சில சடங்குகள்லாம் இருக்குது அப்படின்றாங்க. உடனே வந்து யோசிக்கிறாரு விஜய், என்ன சடங்கு ஒன்றும் புரியல எனக்கு அப்படின்னா, உனக்கு ஒன்றும் புரியாது இதானே ஃபஸ்ட் டைமு அதான் உனக்கு ஒன்றும் புரியல, உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து உட்காடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ வந்து விஜய் காவேரி கழுத்தில் இந்த மஞ்சக்கயிறு போடு அப்படின்னோடனே, எதுக்கு நான் தான் ஆல்ரெடி தாலி கட்டினேனே அந்த தாலி எடுத்து தானே கோக்க போகிறோம் அதனால் மஞ்சக்கயிறு போடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மஞ்சக்கயிறு வந்து போடுறாரு. அடுத்து அந்த தாலியை மெதுவாக கழட்டி கொடு அப்படின்னு சொன்னோன்னே, காவேரி கழுத்தில் இருக்க தாலியை வந்து விஜய் வந்து எடுக்கிறாரு. இப்படி குடுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை வாங்கி அழகாக வந்து அதில் இருக்க அந்த தாலியை எவ்வளோ கரெக்டாக வாங்கியிருக்கான் பார்த்தீங்களா தாலியெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் கரெக்டாக வாங்கியிருக்கான், நம்ம சமயத்துக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு எந்த தாலி போகணுன்னு இவனுக்கு பக்காவாக வாங்கியிருக்கான் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை எடுத்து கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாங்க, செயின் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த செயினில் கோக்குறாங்க. எல்லாருமே சேர்ந்து கோக்குறாங்க. அப்போ காவேரி அவங்க அம்மா வந்து நீங்களும் வாங்க அப்படின்னோடனே, வேணாம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாருமே கோத்து வச்சிடுறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறடே எல்லாத்துக்கும் உனக்கு அவசரமாடா ஒரு நிமிஷம் இருடா அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்றாரு. அடுத்து வந்து இந்த தாலியெல்லாம் வந்து கோத்து முடிச்சிடுறாங்க. அப்போ வந்து முடிஞ்சிடுச்சு இப்போ விஜய் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே விஜய் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. விஜய் வந்து அந்த தாலியை வாங்கி என்ன பண்ணுறாரு அப்படியே காவேரி கழுத்தில் போடுறாரு. காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து குங்குமம் வச்சு விடுறாரு. ஏன் பாட்டி இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸா அப்படின்னா, உனக்கு என்னடா தெரியும் தாலியை பற்றி, தாலி எவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது தெரியுமா, இந்த தாலி தான் ஒவ்வொரு பொண்ணுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த தாலி தான் வந்து உன்னோட பாதுகாப்பு புரியுதா, உன்னோட பாதுகாப்பு இதில் தான் அடங்கியிருக்குடா அப்படி சொன்னோன்னே, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படி சொல்கிறோன்னே, ஆமாம் அப்படி சொல்லிட்டு தாலியின் மகத்துவத்தையும் அதோட புனிதத்தை பற்றி நிறைய கருத்துக்கள் வந்து தாத்தா அதுக்கப்புறம் வந்து பாட்டி சித்தி அவங்க அவங்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி காவேரி அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட காவேரி வந்து விஜய் வந்து யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து தாத்தா வந்து பாட்டி எல்லாருமே வந்து காவேரி விஜய் வந்து வாழ்த்துறாங்க. இதே மாதிரி தீர்க்க சுமங்கலியாக வந்து நீ நல்லா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் வாழ்த்துறாங்க. காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவங்க அம்மா எல்லாருமே வந்து சந்தோஷமாக அவங்க கூட இருக்கிறதால காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கு தான் நான் எதிர்பார்த்தேன், எல்லாரும் என் கூட இருக்கிறதா எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து தாலி வந்து தொட்டு வந்து அப்படியே வந்து கண்ணில் ஒத்திக்கிறாங்க. என்ன காவேரி உன்னை நான் நினச்சி கூட பார்க்கல இப்படிலாம் வந்து யோசிப்பேன்னு, நீ வந்து ப்ராக்டிக்கலான பொண்ணு தானே அப்படின்னு சொன்னோன்னே, எந்த விஷயத்தில் ப்ராக்டிக்கல் இருக்கணுமோ அந்த விஷயத்து தான் இருக்கணும், தாலி விஷயத்தில் கிடையாது, எல்லா பொண்ணுங்களும் அதான் நானும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே விஜய் வந்து யோசிக்கிறாரு. என்ன காவேரி இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு முடியுது.